Hi, hello friends, வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிறது Creo டூல்ஸோட extrude ஆப்ரேஷன். ஃபஸ்ட்டு நம்ம நியூ ஃபைலில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே ஒரு நேவிகேட்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நம்ம டிஃபால்ட்டாக பார்ட் சாலிடு கிளிக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் ஃபைல் நேமில் நம்ம என்ன ஃபைல் டைப் பண்ண போகிறோமோ அதை டைப் பண்ணிக்கிறணும். இப்போ நான் வந்து டுட்டோரியல் 1 இன்றைக்கி டேட் வந்து டைப் பண்ண போகிறேன். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு ட்ராயிங்கோட ஃபைல் நேமை அங்கே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். செகண்டு ஓகே கொடுத்தோடனே எக்ஸ்ட்ரூட் ஆப்ரேஷனுக்குள்ளே இந்த லாகின் உள்ளே போயிட்டால் இது இங்கே பார்க்குற கர்சர் இப்போ மூவ் ஆகுது பார்த்தீங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ்கள். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு பார்ட் வந்து எப்படி வரைய போகிறோன்னு. எக்ஸ்ட்ரூட் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா 2Dயில் வந்து ஒரு ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து சாலிடாக கன்வெர்ட் பண்ணுறது. 2 டெசிமலில் வரைஞ்சி அதை வந்து 3 டெசிமலுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து டில்ட் பண்ணுறது. அதை கிளிக் பண்ண உடனே ஒரு நேவிகேட்டர் விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். இந்த நேவிகேட்டர் விண்டோ தான் எக்ஸ்ட்ரூட் ஆப்ரேஷன் விண்டோ. அதில் பிளேஸ்மெண்ட் அதை கிளிக் பண்ணணும். பண்ணிவிட்டு டிஃபைன் கொடுக்கணும். டிஃபைன் கொடுத்தோன்னே இன்னொரு நேவிகேட்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த நேவிகேட்டர் விண்டோ யூஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ்ட்ரூட் பார்ட்டை வரைய போகிறோம். அதுக்கு முன்னாடி வியூஸ் போயிட்டு பிளெயின் செலக்ட் பண்ணிக்கணும். பிளெயின் செலக்ட் பண்ணால் ஃப்ரண்ட்டு டாப்னு 2 பிளெயின் வந்து வந்துருக்கும், டிஃபால்ட்டாக வந்துருக்கும். அதில் போய்ட்டு நம்ம வரையக்கூடிய ஃப்ரண்ட் பிளெயினோ இல்லை டாப் பிளெயினோ செலக்ட் பண்ணிக்கிறணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு இப்போ நான் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணேன், அங்கே மாறுது பார்த்தீங்களா. இப்போ டாப் பிளெயின் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்தோன்னே 2D விண்டோவுக்கு கன்வெர்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் இந்த விண்டோவுக்கு வந்த உடனே ரெஃபரன்ஸ் லைன் வரையணும். நீங்கள் அதில் கஷ்டம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒவ்வொரு கமாண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் தான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ரெஃபரன்ஸ் லைன் போட்டுக்கணும். ரெஃபரன்ஸ் லைன் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே கர்சர் மூவ் ஆகுது பாருங்கள். அப்படி பண்ணோடனே அது பிங்க் கலராக வந்து இந்த லைன் வந்து க்ரீன் கலராக மாறிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ணுறதுக்கு உண்டான லைனை வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறோம். ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்த டைமென்ஷனை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து அன்சிமெட்ரிக்கில் இருக்குது. ஸோ நம்ம சிமெட்ரிக் பண்ணோம்னா 500 லென்த்து கொடுத்துருக்குறேன். 250 mm கொடுத்தோன்னா அது வந்து சிமெட்ரிக்காக கன்வெர்ட் ஆகிரும். வித்துக்கு உங்களுக்கு தேவையான டைமென்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 125 150 கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஒரு ரஃபாக ஒரு ரெக்டாங்கிள் வியூ வந்து போட்டு அங்கே உள்ள டெக் மார்க் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி 3D ஆப்ஜெக்டில் எக்ஸ்ட்ரூட் ஆப்ரேஷன் வந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து பிளெயின்லேருந்து ஒன் சைடு போயிருக்கும். அதை சிமெட்ரியாக செலக்ட் பண்ண உடனே பிளெயின்லேருந்து ஈவனாக அது செலக்ட் ஆகிருக்கும். ஸோ நமக்கு தேவையான எம்எம் அங்கே கொடுத்தோன்னே 25 mm கொடுத்த உடனே அந்த 25 mm வித்துக்கு வந்து அந்த வந்து ஆப்ஜெக்ட் வந்து டிஃபால்ட்டை வந்து ஃபிக்ஸ் ஆகிரும். ஸோ நம்ம எவ்வளோ எம்எம் கொடுக்குறோமோ அவ்வளோ எம்எம்க்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ட்ரா ஆகிரும். ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டிக் மார்க் கொடுத்த உடனே ஆப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகி மறுபடியும் ட்ரா விண்டோக்குள்ளே போய் நிற்கும். ஸோ நீங்கள் ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதான் நம்ம வரைஞ்ச ஒரு ஆப்ஜெக்ட், ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்ட். ஸோ நல்லா தெரியுதுங்களா. நான் இதில் ஒரு அதே ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி ஒரு கட்டும் எடுக்கலாம். இப்போ மெட்டீரியல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். இல்லை கட் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நம்ம எந்த பிளேனில் வந்து நம்ம கட் எடுக்கணுமோ அந்த பிளேனை போய் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, அதே ஆப்ஷன் தான். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே பிளேஸ்மெண்ட் போகும். பிளேஸ்மெண்ட்டு பிளேனுக்கு ஃபுல்லாக சர்ஃபேஸை செலக்ட் பண்ணணும். ஓகே, நான் இப்போ இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஹெச் கொடுத்தோடனே அது 2Dக்கு கன்வெர்ட் ஆகி உட்காந்துரும். ஓகே, இதான் 2D கன்வெர்ட். இப்போ போய்ட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஃபரன்ஸ் நம்ம வந்து எடுக்கணும். ரெஃபரன்ஸ் வந்து எப்போயுமே டாப்பு சைடு டிஃபால்ட்டை எடுத்துக்கிறணும். ஓகே ஓகே ஃபைன். நான் 3 ரெஃபரன்ஸ் எடுத்துருக்கிறேன், டாப்பு, மிடில் அண்ட் எண்டு. ஓகே ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் சென்ட்ரல் லைன் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். தேவையில்லைன்னா நீங்கள் டைமென்ஷனில் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை சென்ட்ரல் லைன் போட்டு சென்ட்ரல் லைன்லேருந்து நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன்னா நீங்கள் டெஃபினட்டாக சென்ட்ரல் லைன் போட்டு தான் நீங்கள் ஆப்ஜெக்டை ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ நான் இப்போ 2 சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஓகே ஃபைன். ஓகே, நான் பொசிஷன் பிச்சு வந்து நம்ம இப்போ டைமென்ஷன் வந்து இங்கே கொடுக்க போகிறேன். அது ஹோல் டு ஹோல் அண்டு அப்படி இல்லாமல் சென்டர் டு ஹோல். ஸோ 125 mm சென்டர் டு ஹோல். ஸோ இங்கே ஒரு 125 mm சென்டர் டு ஹோல். ஓகே ஃபைன். ஹோல் டயமீட்டர் அப்ராக்சிமேட் நான் எவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் ரெஃபரன்ஸ்னால டைமென்ஷன்ஸ் போட்டுருக்குறேன். ஓகே ஃபைன்.
இப்போ நான் போய்ட்டு கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்களா இது வந்து மெட்டீரியல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ சிமெட்ரிக் மாற்றினா சென்ட்ரல்லேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ பாதி இது உள்ளே போயிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே ஃபைன். ஓகே இதை நான் கட்டு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதில் போய்ட்டு கட் ஆப்ரேஷன் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ண உடனே அது வந்து கட் எடுத்துடும். இது வந்து த்ரூ கட் கொடுத்தோடனே ஆப்போசிட்டில் உள்ள ஃபேஸில் உள்ள ஆப்ஜெக்டையும் சேர்த்து மெட்டல் ரிமூவ் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸ்ட்ரூட் ரெக்டாங்கிள் வரைஞ்சி அதில் ஒரு 2 ஹோல் எக்ஸ்ட்ரூட் கட் எடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் வந்து போய் வியூவில் போய்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கலர்ஸை வந்து நீங்கள் எந்தெந்த வியூஸில் வேணுமோ அங்கங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது டிஃபால்ட்டாக சேஞ்ச் ஆகிரும். இன்னரில் வந்து ஹோலுக்கு ரெட் கலர் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே ஃபைன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் ட்ரா பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸ்வரோட கண்ட்ரோல் தான். ஓகே ஃபைன். இப்போ வந்து வரைஞ்சதை போய் நம்ம சேவ் பண்ணணும். ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம செட் ஒர்க்கிங் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு நம்ம ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஃபைல் நேம் க்ரியேட் பண்ணிட்டு ஒர்க்கிங் டைரக்டில் போய் இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ உங்கள் டிசைன் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு இந்த நம்ம வரைஞ்ச ஆப்ஜெக்டை வந்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் ஆயிரும். ஓகே, இதுதான் நம்ம எக்ஸ்ட்ரூட் ஆப்ரேஷனோட இது. ஓகே ஃபைன். இப்போ சேவஸ் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ராயிங்கில் ஏற்கனவே நீங்கள் வந்து ஏதாவது அடிஷ்னலாக வரைஞ்சிருந்தீங்கன்னா இப்போ நான் பண்ணதில் மாதிரி பண்ணிட்டு ஓல்டு ரெஃபரன்ஸ் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. டிஃபால்ட் கரண்ட் வியூவில் என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ சேவ் ஆயிடும். செட் ஒர்க்கிங் டைரக்டில் போய்ட்டு நீங்கள் போய் அதில் போய் சேவ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் செட் ஒர்க்கிங்லேருந்து ஓப்பன் பண்ணலாம், இல்லை ட்ராப் பண்ணிவிட்டு செட் ஒர்க்கிங்கில் போய் சேவஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட யூசர் ஃப்ரெண்ட்லி தான், அது ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஓகே ஃபைன். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரூட் கமாண்ட். எக்ஸ்ட்ரூட்டில் ஒரு கட் ஆப்ரேஷன், எக்ஸ்ட்ரூட் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வரப்போகிற கிளாஸில் மற்ற கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரா பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.